ஆமா, நான் தான் அதை கொடுக்க சொன்னேன். அந்த கேள்வி எல்லாம் உனக்கு எதுக்கு? கொடுத்து அனுப்புனா வாங்கி வைக்க வேண்டியது தானே. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது, நான் பாத்துக்கிறேன். இதோ பாரு, இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது. சார் நில்லுங்க. என்ன நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க? நீங்க எல்லாம் இப்ப இங்க வரக்கூடாது. மேம், என் ஒய்ஃப் உள்ள இருக்கா. அவளை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். சரி வை, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே சார், நீங்க யாரு? உங்க வைஃப் பேர் என்ன? என் ஒய்ஃப் பேரு சத்யா. அவளை இன்னைக்கு தான் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அவ இப்போ இந்த ஸ்டேஷன்ல தான் இருக்கிறதா சொன்னாங்க. அதான் மேடம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ப்ளீஸ் மேடம், அவளை பார்த்துட்டு உடனே போயிடுறேன் மேடம். செல்வநாயகி மேடம் அர்ஜுன் இங்க வருவான்னு இப்பதான் சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி கரெக்டா வந்து நிக்கிறானே. என்னை தாண்டி சத்யாவை எப்படி பாக்குறான்னு பார்த்துடுறேன். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், நான் ரொம்ப நேரம்லாம் இங்க இருக்க மாட்டேன் மேடம். என்ன நம்புங்க மேடம். சார், பெர்மிஷன் இல்லாம யாரையும் பார்க்க முடியாது சார். சொன்னா கேளுங்க சார். மேடம் ப்ளீஸ் மேடம். என்ன கான்ஸ்டபிள், இங்க என்ன பிரச்சனை? யார் இவரு? மேடம், என் பேரு அர்ஜுன் மேடம். என் ஒய்ஃப் சத்யா உள்ள இருக்கா. அவளை பார்க்கணும் மேடம். எனக்கு கொஞ்சம் அலோ பண்ணுங்க ப்ளீஸ். உங்க வைஃப் இங்க தான் பத்திரமா இருக்காங்க, ஆனா நீங்க பார்க்க முடியாது. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், நான் அந்த ஸ்டேஷனுக்கு தான் போனேன் மேடம். அவங்க தான் அவளை எங்க கூட்டிட்டு வந்ததா சொன்னாங்க மேடம். அதான் வர லேட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் மேடம், நான் பார்த்துட்டு உடனே போயிடுறேன். ஆமா, உங்க வைஃப் அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்னு தானே அர்த்தம்.